வாங்க ஒரு சிம்பிளான விஷயத்த பார்க்கலாம். வணக்கம். ட்ரேடிங்கிறது ஒரு வகையில கடல்ல சர்ஃபிங் பண்ற மாதிரி தாங்க. ஒரு செம்ம திறமையான சர்ஃபர் என்ன பண்ணுவார்? சரியான அலை வர வரைக்கும் காத்திருந்து, கரெக்ட்டா அதுல ஏறி, அந்த அலை அதோட உச்சத்துக்கு போய் திரும்புறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அழகா வெளியேறிடுவார். அவர் அலைய உருவாக்க முயற்சி பண்ண மாட்டார். அதோட போக்க படிச்சு, அதுக்கேத்த மாதிரி செயல்படுவார். இதுதாங்க ஒவ்வொரு ட்ரேடரும் கேக்குற மில்லியன் டாலர் கேள்வி. மார்க்கெட் எப்போ திரும்பும்னு எப்படி கரெக்டா கண்டுபிடிக்கிறது? தப்பான நேரத்துல உள்ள போறதோ இல்ல வெளிய வரதோ நம்ம லாபத்தை நஷ்டமா மாத்திடலாம். வாங்க, இதுக்கான பதில தான் நாம இப்போ பார்க்க போறோம். இந்த டெக்னிக்கோட பேரு தான் ஸ்விங் ட்ரேடிங். அதாவது மார்க்கெட்ல நடக்கிற சின்ன சின்ன ஏற்ற இறக்கங்களை அந்த ஸ்விங்ஸை யூஸ் பண்ணி லாபம் பார்க்கறது. நம்மளோட வேலை கரெக்டான அலைக்காக வெயிட் பண்ணி அதுல ஏறி சரியான நேரத்துல வெளியே வர்றது தான். இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஸ்ட்ராட்டஜி. சரி, இந்த அலைய கரெக்டா கணிக்கிறதுக்கு நம்மகிட்ட 2 சூப்பர் ஆயுதங்கள் இருக்கு. முதல் ஆயுதம் கேண்டில் ஸ்டிக்ஸ். இது பிரைஸ் என்ன பண்ணுதுன்னு ஒரு கதை மாதிரி நமக்கு சொல்லும். ரெண்டாவது ஆசிலேட்டர்ஸ். இது மார்க்கெட்டோட வேகத்தை காட்டுற ஒரு ஸ்பீடோமீட்டர் மாதிரி. இந்த ரெண்டையும் எப்படி ஒன்னா யூஸ் பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. மார்க்கெட் ரிவர்சல், அதாவது சந்தை திருப்பம்ங்கிற ஐடியாவை புரிஞ்சுக்க இந்த சிம்பிள் உதாரணத்தை எடுத்துக்கலாம். ஹைவேல வேகமா போற ஒரு கார் டக்குன்னு யூட்டர்ன் அடிக்க முடியாது இல்லையா? முதல்ல வேகத்தை குறைக்கணும், அப்புறம் தான் திரும்ப முடியும். மார்க்கெட்டும் கிட்டத்தட்ட அப்படிதான். அதாவது ஒரு ட்ரெண்ட் மேல போயிட்டே இருந்து அப்புறம் ஸ்டாப் ஆக்கி அப்படியே கீழே திரும்புற அந்த பாயிண்ட் தான் ரிவர்சல். இந்த திருப்பு முனைய கண்டுபிடிக்கிறது ஒரு புதையல கண்டுபிடிக்கிற மாதிரி. ஏன்னா இங்க தான் பெரிய லாபம் பார்க்கறதுக்கான வாய்ப்பு ஒளிஞ்சிருக்கு. சரி, அந்த யூட்டர்ன் வரதுக்கு முன்னாடி நமக்கு 2 வார்னிங் சிக்னல் கிடைக்கும். ஒன்னு, மார்க்கெட்ல ஒரு மாதிரி குழப்பமான நிலைமை உருவாகும். வாங்குறவங்களுக்கும் விக்கிறவங்களுக்கும் நடுவுல ஒரு இழுபறி போட்டி நடக்கும். ரெண்டாவது, ரொம்ப முக்கியமா மார்க்கெட்டோட வேகம் குறைய ஆரம்பிக்கும். இந்த வேகம் குறையறத கண்டுபிடிக்க நாம யூஸ் பண்ண போற டூல் தான் ஆசிலேட்டர். இதை நம்ம சார்ட்டோட ஸ்பீடோமீட்டர்னு கூட சொல்லலாம். உங்க சார்ட்டுக்கு கீழே ஒரு தனி விண்டோல இது தெரியும். பிரைஸ் எவ்ளோ வேகமா ஏறுது இறங்குதுன்னு இது பக்காவா காட்டிடும். இப்போ ஒரு குட்டி பிசிக்ஸ் லெசன். பயப்படாதீங்க, ரொம்ப சிம்பிள். ஒரு பந்தை நான் மேல தூக்கி போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். அது மேல போக போக அதோட உயரம், அதாவது பிரைஸ் அதிகமாகிட்டே போகும். ஆனா அதோட வேகம் அது படிப்படியா குறைஞ்சு உச்சியில 0 ஆகி அப்புறம் தான் கீழே விழ ஆரம்பிக்கும். மார்க்கெட்டும் இந்த பந்து மாதிரி தான். இப்போ இந்த ஸ்லைட பாருங்க. பிரைஸ் தொடர்ந்து புதுசா ஒரு உச்சிக்கு போயிட்டே இருக்கு. ஆனா அதே நேரத்துல கீழே இருக்கிற நம்ம ஸ்பீடோமீட்டர், அதாவது ஆசிலேட்டர், புது உச்சிக்கு போகாம கீழே இறங்க ஆரம்பிக்குது. பாத்தீங்களா? விலை மேல போகுது, ஆனா வேகம் கீழே வருது. பிரைஸும் வேகமும் இப்படி ஆப்போசிட் டைரக்ஷன்ல போறதுக்கு பேருதான் டைவர்ஜென்ஸ். இதுதான் மார்க்கெட் நமக்கு கொடுக்கிற முதல் மற்றும் மிக முக்கியமான வார்னிங் பெல். கவனம், வண்டியில பெட்ரோல் தீந்துடுச்சு, வண்டி சீக்கிரம் நிக்க போகுதுன்னு நமக்கு சிக்னல் கொடுக்குது. ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, டைவர்ஜென்ஸ் ஒரு வார்னிங் மட்டும்தான். அதை பார்த்த உடனே ட்ரேட்ல குதிச்சிடக்கூடாது. வானம் மேகமூட்டமா இருந்தா மழை வரலாம், ஆனா எப்போ வரும்னு உறுதியா சொல்ல முடியாது இல்லையா? நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் சிக்னல் தேவை. அந்த உறுதியான சிக்னலை நமக்கு கொடுக்க போறதுதான் நம்மளோட 2வது ஆயுதம், கேண்டில் ஸ்டிக்ஸ். டைவர்ஜென்ஸ் ஆபத்தை காட்டுதுன்னா கேண்டில் ஸ்டிக்ஸ் தான் இப்போதான் சரியான நேரம், ஆக்ஷன் எடுன்னு சொல்ற டிராஃபிக் சிக்னல். இதுல 2 முக்கியமான கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ஸை பார்க்கலாம். முதல்ல ஸ்பின்னிங் டாப். சின்னதா ஒரு பாடி மேலையும் கீழையும் நீளமா கோடு மாதிரி இருக்கும். இது மார்க்கெட்ல குழப்பம் இருக்குன்னு காட்டுது. ரெண்டாவது என்கல்ஃபிங் பேட்டர்ன். ஒரு பெரிய சிகப்பு கேண்டில் அதுக்கு முன்னாடி இருந்த பச்சை கேண்டில முழுசா முழுங்குற மாதிரி இருக்கும். இதுக்கு அர்த்தம் விற்பனையாளர்கள் முழு கண்ட்ரோலையும் எடுத்துட்டாங்கன்னு அர்த்தம். இப்போ நாம இத 2யும் ஒன்னா சேர்க்க போறோம். இதுதான் ப்ரோ ட்ரேடரோட ஸ்ட்ராட்டஜி. ஸ்டெப் 1, ஸ்பீடோமீட்டர்ல, அதாவது ஆசிலேட்டர்ல டைவர்ஜென்ஸ் இருக்கான்னு பாருங்க. இருந்துச்சுன்னா ஸ்டெப் 2, பிரைஸோட உச்சியில ஒரு ஸ்பின்னிங் டாப் இல்லனா என்கல்ஃபிங் பேட்டர்ன் உருவாகுதான்னு பாருங்க. இந்த 2 சிக்னலும் ஒரே நேரத்துல வரும்போது அது நமக்கு ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கிற ஒரு ட்ரேட் சிக்னல். இது ஏதோ கண்ண மூடிட்டு சுடுற மாதிரி இல்ல, ஒரு ஸ்னைப்பர் கரெக்டா குறிப்பாத்து சுடுற மாதிரி ரொம்ப துல்லியமா இருக்கும். இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், ஏன் 2யும் சேர்த்து பார்க்கணும்? ஏதாவது ஒன்ன மட்டும் வச்சு ட்ரேட் பண்ணக்கூடாதா? கூடாது. அது ஏன் அப்படிங்கிறதுக்கான காரணத்தை பார்க்கலாம். பாருங்க, டைவர்ஜென்ஸை மட்டும் நம்புனீங்கன்னா சில சமயம் அது ரொம்ப சீக்கிரமாவே வார்னிங் கொடுத்துரும். ஆனா பிரைஸ் இன்னும் கொஞ்சம் மேல போக வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி ஒரு கேண்டில் ஸ்டிக் பேட்டர்னை மட்டும் நம்புனீங்கன்னா அது மார்க்கெட்டோட ஒரு தற்காலிக இரைச்சலா இருந்து நம்மளை ஏமாத்திடலாம். 2யும் சேர்க்கும் போதுதான் இந்த தவறுகளை தவிர்க்க முடியும்.
அதனால நண்பர்களே நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஸ்விங் ட்ரேடிங் ஒரு அதிர்ஷ்ட விளையாட்டு கிடையாது. இது ஒரு கலை. கடலோட அலைகளை படிச்சு அதோட வேகத்தை கணிச்சு சரியான நேரத்துல அது மேல ஏறி சவாரி பண்ற மாதிரி. இந்த முழு பகுதியோட சாராம்சம் இதுதாங்க. உங்களுக்கான வின்னிங் ஃபார்முலா 2 ஸ்டெப் தான். ஸ்பீடோமீட்டர்ல வர டைவர்ஜென்ஸை வச்சு மார்க்கெட் திரும்ப போகுதுன்னு கணிக்கணும். அப்புறம் கேண்டில் ஸ்டிக்ஸை வச்சு எப்ப உள்ள நுழையணும்னு சரியான நேரத்தை உறுதி செய்யணும். இப்போ உங்களுக்கான ஒரு சின்ன ஹோம்வொர்க். இந்த வாரம் உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு சார்ட்டை திறந்து இந்த டைவர்ஜென்ஸ் மற்றும் கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன்ஸ் காம்போ எங்கெல்லாம் உருவாகுதுன்னு சும்மா தேடி பாருங்க. ட்ரேட் பண்ண வேண்டாம், சும்மா கவனிங்க போதும். இந்த பேட்டர்ன்ஸ் எவ்வளோ துல்லியமா வேலை செய்யுதுன்னு பார்க்கும்போது நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. கடைசியா ஒரு கேள்வி. நாம எப்பவுமே பிரைஸை மட்டும்தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனா ஒருவேளை உண்மையான கதை பிரைஸுக்கு பின்னால ஒளிஞ்சிருக்கிற அந்த வேகத்துல இருந்தா என்ன பண்றது? அடுத்த முறை சந்திக்கும் வரை இத பத்தி யோசிச்சு பாருங்க. நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.